ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இயற்கையான வலி நிவாரணி தைலம் வீட்டிலே நம்ம ரெடி பண்ண போகிறோம். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 10 கிராம் பச்சை கற்பூரம், 10 கிராம் ஓம கற்பூரம், 10 கிராம் புதினா கற்பூரம். இது மூணுமே நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இது எல்லாமே 10 கிராம் வாங்கிக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் வாங்கிட்டு நம்ம இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு கண்ணாடி பாட்டில் மாதிரி இருக்கணும். அதுதான் நம்ம வாங்கிக்கணும். ஏன்னா இது நம்ம பிளாஸ்டிக் குடுவையில் இந்த மாதிரிலாம் நம்ம செய்யக்கூடாது. கண்ணாடி பாட்டிலில் தான் செஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் பாதுகாப்பாக இருக்கும். இது மூணுத்தையும் நம்ம இப்போ இந்த பாட்டிலில் மிக்ஸ் பண்ண போகிறோம். இது எல்லாத்தையும் அப்படியே இதில் கலந்து வச்சுட்டா போதும். நீங்கள் வேறு எதுவுமே பண்ண தேவையில்ல, காய்ச்ச தேவையில்ல, எதுவும் பண்ண தேவையில்ல. இது மூணுத்தையும் நம்ம இதில் மிக்ஸ் பண்ணால் போதும். சூப்பரான பவர்ஃபுல் வலி நிவாரணி நம்மளுக்கு இது ரெடி ஆகிடும். வீட்டிலே தயாரிக்கிறதுனால இது ரொம்ப ரொம்ப சுத்தமானது, ஆரோக்கியமானது, கெமிக்கல் எதுவுமே இல்லாதது. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நம்ம பாட்டிலில் மிக்ஸ் பண்ணிடலாம். பாட்டிலில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour இல்லை 1 hour அப்படியே வச்சுருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அது அப்படியே லிக்விட் ஃபார்மில் ஆகி தைலம் மாதிரி ஆகிடும். இது தண்ணி மாதிரி தான் இருக்கும். தைலம் இருக்க மாதிரி திக்காலாம் ஆகாது. அதனால் இந்த பாட்டிலே நம்ம மெயின்டைன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது மூணுத்தையும் நம்ம பாட்டிலில் மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ பாட்டிலில் மிக்ஸ் பண்ணி வச்ச உடனே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இலக ஆரம்பிக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஆகி அடுத்தது தண்ணி மாதிரி ஆகிடும். இது இப்படியே தான் இருக்கும். இதை நம்ம வலி ஏற்படுற இடத்துல கொஞ்சமாக சும்மா ஒரு விரலில் லைட்டாக எடுத்து தான் நம்ம வலி இருக்கிற இடத்துல தடவணும். இதை நைட்டில் நம்ம நெஞ்சு பகுதியில் தடவிட்டு படுத்தோம் அப்படின்னா மார்பு சளியுமே க்யூர் பண்ணும். அந்தளவுக்கு இது நல்ல பவர்ஃபுல்லான தைலம். வீட்டிலே ரெடி பண்ணுறதுனால இது ரொம்ப சுத்தமானது. இந்த மாதிரி நீங்களும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஒரு ஹோம்மேட் தைலம் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது ஒரு தடவை ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு 80 ரூபா காஸ்ட் ஆகுது. இது நம்ம இயற்கையாக ரெடி பண்ணுறதுனால நம்ம வீட்டில் சுத்தமானதாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள்.